7 டிசம்பர் 97, 10:10 காலை, மதுரை. திருமண அமைப்பு இருக்கா இல்லையா, எப்போது திருமணம், எதிர்காலம். 97 தானுங்க பிறந்திருக்கிறீங்க. 97 பிறந்து இப்போ தானே 28 வயசு. அதுக்குள்ள என்ன இவ்வளோ பெரிய விரக்தியா இருக்கிறீங்க? ஏன் இப்படி ஒரு விரக்தி உங்களுக்கு? கல்யாணம் இருக்கா இல்லையா? கும்பம் போராட்டாது இருக்காதா பின்னே? சரி, இந்த அமைப்புகளில் லக்னத்தில் இந்த குரு சுக்கிரன் ஒன்னா சேர்ந்துட்டாங்க அப்படின்னாலே ஒரு மாதிரியான அமைப்புங்க. இந்த ஒரு மாதிரியான அமைப்புன்றது என்னது? குருவும் சுக்கிரனும் இந்த இடத்துல நல்ல வேலையாக தள்ளி இருக்காங்க. லக்னம் அதீத சுபத்துவ நிலையில இருக்கு. குரு இங்க நீச்சமாக இல்லை, திக்பலமா இருக்கிறாரு. சந்திரன் இங்க ஓரளவுக்கு வளர்பிறை சந்திரன் தான். இந்த இடத்துல கேதுவோட சேர்ந்து இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்புல கேது விட்டு ஓரளவுக்கு விலகி இருக்காருன்னு தான் வரும். இப்போ ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு. தசையோட அமைப்புகள்ல சனி தசை. சனி தசையில சூரிய புத்தியா விட்டு சனி தசையில சந்திரன் புத்தி. சந்திரன் 2ஆம் இடத்துல இருந்து அவரும் 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய 7ஆம் அதிபதி. அதற்கு பிறகு சனி தசையில செவ்வாய் புத்தி. செவ்வாய் இங்க சனியின் பார்வையில் இருக்காரா? செவ்வாய் 27 டிகிரி, கிட்டத்தட்ட ஒரு 8 டிகிரி டிஸ்டன்ஸ் இருக்கு. குருவின் வீட்டில் இருக்காரு, நீச்சனுடைய வீட்டில் இருக்காரு. அடுத்ததாக செவ்வாய் முடிஞ்சு வரக்கூடிய ராகு 8ஆம் இடம். எல்லாம் 8, 12 இப்படியே வருதே. கேள்வி என்ன? தயவு செய்துமா, உங்களுக்கு 7ஆம் பாவகம் வலுத்திருக்கு. ஆனால் 7ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 8ல் மறைஞ்சிருக்கிறாரு. ராசிக்கு 7 ஒரு மாதிரி இருக்கு, லக்னத்துக்கு 8 ஒரு மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒரு மாதிரியான தன்மை. இப்பொழுது திருமணத்துக்கெல்லாம் அவசரப்படாதீங்க. சனி உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறவர் ஒரு மாதிரியான அமைப்புகளை கண்டிப்பாக பண்ணுவார். 2029, ஆமாம் 2029க்கு பிறகு திருமண அமைப்புகளை தயவு செய்து போங்கம்மா. நீங்கள் கேட்ட இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 வயசு ஆகக்கூடிய அமைப்புகளில் நிரந்தர அமைப்பு. அதற்கு பிறகு புதன் தசை உங்களை ஒரு மாதிரி வெளியில் கொண்டுட்டு போகக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை செய்யும். இப்போதைக்கு தயவு செய்து அகலக்கால் திருமண அமைப்புகள் வைக்காதீங்க. வேற என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? எதிர்காலம் நல்லா தாங்க இருக்கும். எப்படி இருந்தாலும் எதிர்காலம் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள்ல இருக்கும். உங்களுக்கு புதனோட டிகிரி அமைப்பு என்ன சொல்லுது? புதன் இங்கே சுத்தமாக புதன் வந்து 6ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்கக்கூடிய 12ஆம் அதிபதின்றதால இடம் மாற்றம் பண்ணி கொஞ்சம் ஒரு மாதிரியான விஷயத்த இதில் செய்வாருங்க. புதன் திசையில் கண்டிப்பாக நல்ல லைஃப் உங்களுடைய 32 வயதுக்கு மேற்பட்டு இருக்கும். சரிங்களா?